நாங்க அந்த சூறாவுக்கு வருவோம். அதுல எங்களுக்கு ஒரு 40 வருஷத்தை கிட்டத்தட்ட முடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 24 வசனங்களால் இருக்கு. 24 வசனங்கள் இருக்கு. 40 வசனங்களோட நிப்பாட்டி 24 வசனங்கள் இருக்கு. இதை நாங்க இந்த 2 முறையில முடிச்சிருவோம். 2 கிளாஸ்ல முடிச்சிருவோம். அதனால கொஞ்சம் வேகமா பார்ப்போம். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்ப இங்க உங்கள்கிட்ட டியூட் இருக்குதானே, டியூட்ல இந்த ஆயத்தோடு இப்ப நாங்க பார்க்க போற ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் இருக்கு. அதை வாய்ப்பு கொண்டா சார் அதையும் விலகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அரபு தெரிஞ்ச ஆட்கள் பண்ண பாருங்க. நான் முந்தைய சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜஹருல் நஜ்ஜார் புத்தகத்துல இது இருக்கு. அவரோட புக்ல உள்ள விஷயத்த நீங்க மிச்சம் சுருக்கித்தான் இருக்கு. அவர் ஒரு நீண்ட பகுதி எழுதிட்டாரு. ஆனா நாங்க அதை சுருக்கமாக இங்கதான் இருக்கோம். அவரோட இந்த வெப்சைட்ல போய் பார்க்கிறோம். வெப்சைட்ல போய் ஜஹருல் நஜ்ஜார் அடிச்சா வரும். இங்கிலீஷ்ல அடிச்சாலும் வரும், அரபுல அடிச்சாலும் வரும். போனா அதுல அப்படியே நாங்க பாக்குற ஆயத்து இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவருடைய ஸ்பீச்சுகளும் கூடி அதில் பாருங்க. ஜஹருல் நஜ்ஜார் ஒரு எகிப்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானிகளும். எனவே ஏழு பண்ணால் நீங்க அதுல பார்த்தா அழகா இதை கொஞ்சம் நல்லா விலகி கொள்ளும். அதனால நான் இந்த உங்களுக்கு அதை வாசிங்கோ. அரபு ஏழுமானாக்கள், இங்கிலீஷ் ஏழுமானாக்களுக்கும் வாசிக்கணும். அவர்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்காரு. இங்கிலீஷ்ல கொஞ்சம் குறவு என்றாலும் இங்கிலீஷ்லேயும் இருக்கு. பிறகு அந்த டியூட்ல இருக்கிற விஷயங்களை, அந்த சயின்ஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க வாய்ச்சி கொள்வீங்க எதிர்பார்த்து அதெல்லாம் விவரமா விளக்கமா இங்க சொல்லிட்டு போனா எங்களுக்கு இன்றைக்கு முடிக்கலாம் போய் 45 வரை மேல முடியாது. அதனால நாங்க அதை பெருசா எடுத்து கொண்டு போறதுக்கு அவ்வளவு விரும்பல். எனவே நாங்க இப்ப அதை வச்சுக்கொண்டு இந்த ஆயத்துல பார்ப்போம். முதலாவது அந்த 39-40 வசனங்கள், 39-40 வசனங்கள் போன முறை லேசா தொடங்கி வச்ச வசனம். அதை லேசா சொல்லிட்டு நாங்க அங்கால போவோம். அதாவது இந்த நாங்க ஏற்கனவே பார்த்தது போல அல்லாஹ் தஆலா முதலாவது அல்லாஹ் 100 சமாவாத்தி வல் அர்த் என்று ஆரம்பி, அல்லாஹ் வானங்கள் பூமியின் ஒளியாக இருக்கிறான் ஆரம்பித்து அந்த அந்த வசனம் முடியும் போது முடிஞ்சது யஹ்தில்லாஹு லினூரிஹி மன் யஷா, அல்லாஹ் தான் விரும்புபவர்களுக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறான். முடியும் அந்த வசனம். அதாவது வானங்கள் பூமியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே மனிதர்கள் எல்லாருக்கும் அறிவுக்கு புலப்படக்கூடியவனாகத்தான் அவன் இருக்கு. மனிதனுடைய அறிவுக்கு புலப்படக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான். எனவே மனிதர்கள் கவனமாக இந்த பிரபஞ்சத்தை அவதானித்தால் அல்லாஹ்வுடைய ஒளியை கண்டுகொள்ள முடியும். அதுதான் அந்த சுருக்கி சொன்னாங்க. அது என்ன கருத்துல அந்த கருத்து போற நாங்க பார்த்தோம். அப்படி சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஆயத்து வந்தது ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. இந்த ஒளி, பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த ஒளி எங்கு இருக்கு என்றால் நூறுல்லாஹ் ஃபீ புயூத், அல்லாஹ் 100 சமாவாத்தி வல் அர்த், வானங்களின் பூமியின் ஒளியாக இருக்கிறான். அந்த ஒளி எங்க இருக்கும் என்றால் இந்த அல்லாஹ்வுடைய வீடுகள் இல்லை. அல்லாஹ்வுடைய வீடுகள் சொல்றது பள்ளின்னு நாங்க சொல்றோம். அந்த ஆயத்தை நாங்க மிச்சம் தூரம் பார்த்தோம். அப்ப திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பள்ளி எப்படி இருக்கும், பள்ளி போல எப்படி இருக்கும், என்ன காரணம் அந்த பள்ளியை அல்லாஹ்வுக்களை விவரிச்சு சொல்றதுக்கு என்றெல்லாம் நாங்க பார்த்தோம். இவ்வளவும் இப்ப நாங்க இதுவரையும் பார்த்த ஆயத்துகள், அந்த பள்ளியோடு சம்பந்தப்பட்ட 38வது வசனம் வரை உள்ள ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டல, பிரபஞ்சத்துல தெளிவாக தெரிகின்ற அல்லாஹ்வுடைய வழிகாட்டல பள்ளியின் ஊடாக, பள்ளிகளின் ஊடாக முஸ்லீம்கள் ஈமான் கொண்டவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லு. இதான் சுருக்கு அந்த வசனம். இப்ப அடுத்த பக்கத்து சொல்லு, இந்த வழிகாட்டல் கிடைக்க பெறாதவர்கள் நிலைமை என்னது?
அதாவது அல்லதீன கஃபர் நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில் இந்த வழிகாட்டல் அந்த நிலைமை மாற்றமா வாழக்கூடியவர்கள நிலைமைன்னு சொல்லு. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா ஓண்டா சொல்ல விரும்பல. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களின் செயல்களை ரெண்டு மாதிரி ஒப்பிட்டு சொல்லு. ஒன்று சரா காணல் நீர், இரண்டாவது கடுமையான இருள். அவு கமுமாத்தின் கொல்லதீன கஃபரு அமாலவும் கசராபின். நிராகரிப்பாளர்களுக்கான செயல்களுக்கான உதாரணம் காணல் நீராகும் சொல், கசராபின் சொல். அல்லது அவு கமுமா அல்லது கடுமையான இருள்களுக்கு ஒப்பிட முடியும் அவங்களோட செயல்களை என்று இந்த ஆயத்து சொல். இப்ப அந்த முழுமாத்தண்ட சொல்ல எப்படியான இருள் என்று விலகப்படுத்தி சொல், எப்படியான இருள் சொல்லி விலகப்படுத்தி சொல். அப்படி சொல்லும் போது கடலின் ஆழ பகுதியில் இருக்கிற இருள் சொல். கடலில் ஒவ்வொரு ஆயத்தை வாசிக்கார சேவல் நினைக்கும். கடல்ல ஆழ பகுதியில் இருக்கிற இருள் சொல். தீபகரில் லுஜ்ஜியில் சரியா மின் பௌத்தி பிபஹரில் லுஜ்ஜியில் யக்ஷாஹு மௌஜுன் மின் பௌத்திஹி மௌஜுன் என்று கடல்ல ஆழ பகுதியில் இருக்கிற இருள். கடல்ல ஆழ பகுதி போய் ஒருவர் அந்த கையெடுத்து பார்த்தாலும் கூட விளங்காது கை, அப்படி இருக்கான பகுதி அது. இதா அக்ரஜ யதஹு லம் யகத் யரஹா, கையெடுத்து பார்த்தாலும் ஆழத்துல போயிருந்து அது விளங்க மாட்டாது என்று இருளை விளங்கப்படுத்தி சொல்லு. எப்படியான இருட்டுல இந்த நிராகரிப்பாளர்கள் வாழுவார்கள் சொன்னால் கடலுக்கு கீழ் இருக்கிற இருட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா இருட்டையும் விட கடுமையான இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பெரிய நீர் உள்ளுக்கு ஒரு நாளும் ஒளி போகாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு தான் போகும். 40 மீட்டருக்கு அங்கால போனால் ஒளியில 0.01 தான் மிஞ்சும். இவ்வளவுதான் மிஞ்சும். 40 மீட்டரு கீழே போனார் ஒளி இருளு நீருளு. பிறகு அடிப்பகுதி வரையும் ஒரு நாளும் அந்த ஒளி கடல்ல அடிப்பகுதி வரையும் ஒரு நாளும் ஒளி போகாது. பயங்கர கடும் இருட்டுகள், நாயத்தை சொல்றது மாதிரி மிகவும் கடுமையான இருட்டுகள். அதை விளங்கப்படுத்துறதுக்கு குர்ஆன் என்ன செஞ்சிருந்தால் மேல மேகம், திரும்ப அந்த கடலுக்கு மேல் இருக்கிற அலை, திரும்ப கடல் கீழ் அலை, கடல் கீழ் அலை, இந்த மூணும் சேர்ந்து அதோட நீரும் பொதுவாக நீரும் சேர்ந்து இந்த ஒளி போகாம தடுக்கு. கடுமையான இருட்டாக அது மாற்று. அலையின் மீது அந்த ஒளி பட்டு ஒளியிட கதிர்கள் தெரிச்சு முழு போகாது. மறுபடியும் திரும்ப கீழே போனா இன்னொரு அலையும் தடுக்கும், ஒளி போறது தடுக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த ஒளியுடைய கதிர்கள் அப்படியே சிதறு, எனவே கீழே போக மாட்டேன். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல சொல்லுவாங்க. எனவே கடல்ல ஆழ பகுதியில பயங்கர கடும் இருக்கு. உலகத்துல எங்க இருட்டு கூடன்னு கேட்டா அதான் இருக்கு. உலகத்திலே ஆகப்பெரிய இருக்க கடலுக்கு கீழே இருக்கிறது. இப்ப மனுஷன் அது உண்மை என்று ஒத்துக்கொண்டிருக்கு. மிச்ச நவீன காலப்பிரிவுலதான் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள. 1904 ஆண்டுதான் இந்த கடல் கீழ் அலையை கண்டுபிடிச்சு இருக்குதானே. மௌஜூன் மின் பௌத்திஹி மௌஜூன், அது கீழே ஒரு அலை இருக்கும், அதற்கு மேல இன்னொரு அலை இருக்கும். அந்த கடல் கீழ் அலைன்னு இங்க சொல்ற இந்த ஆயத்துல சொல்றது 1904 ஆண்டுதான் மனிதன் கண்டுபிடிச்சு. அதான் இங்க ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் சொல்ல வந்தது ஒரு உதாரணம். நிராகரிப்பாளர்கள் செயல்களுக்கு உதாரணம் தான் அல்லாஹ் சொல்ல வந்த. உதாரணம் சொல்ல வந்து கூட ஒரு விஞ்ஞான உண்மைய, மிகவும் அண்மை கால விஞ்ஞான உண்மையை வந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லு. அதை நீங்க அந்த வாசி பார்த்து கொடுக்குறோம். இந்த இருள் எப்படி இருக்கும், எப்படி தண்ணி உள்ளுக்கு போற நேரத்தில என்னென்ன மாற்றங்கள் வரும் என்றெல்லாம் அந்த டியூட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லுது. அன்னைக்கு பார்த்துக்கணும். நாங்க விஷயத்துக்கு வரோம். என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு பார்ப்போம். 2 அபிப்பிராயங்கள் இந்த 2 ஆயத்துக்களை பத்தி இருக்கு. ஒரு அபிப்பிராயம் என்னென்றால் இந்த 2 உதாரணங்களும் 2 வேறுபட்ட நிராகரிப்பார். 2 வேறுபட்ட நிராகரிப்பார். இந்த சராபண்ட சொல், சராபண்டு ஓமிச்சது யார் என்றால் பிழையான நம்பிக்கையை கொண்டு நிராகரிப்பார். அவங்களுக்கு சராபன் சொல், அவங்களுக்கு தான் சராபண்ட பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா பாவித்தார். இது நான் சொல்ற தப்சீல் ஒரு அபிப்பிராயத்தை சொல். சராபண்டுக்கு பாவிச்சது இந்த பிழையான அபிப்பிராயம் கொண்ட நிராகரிப்பார். அதாவது
அல்லது கோள்களை நட்சத்திரங்களை கடவுள் நினைச்சு அல்லது சில மிருகங்களை கடவுள் நினைச்சு வாழ்ந்து. அப்ப என்ன எதிர்பார்த்த அந்த ஈசா இஸ்லாம் அல்லது அந்த புத்தர் அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த பொருட்கள் எனக்கு உதவி செய்யும் காப்பாற்றும் இந்த எண்ணம். ஆனா உண்மையிலே அந்த நம்பிக்கை வெறுமனே ஒரு ஒரு காணல் இருக்கு. கடைசியில விளங்கு அவருக்கு அது மூத்தாக்கிட்ட விளங்கும் அல்லது மூத்தாருக்கு புறவு விளங்கும் என்ற நம்பிக்கை அப்படியே அநியாயமாக காணல் நீர் பின்னால்தான் ஓடிது. அது ஒரு நாளும் என்ன காப்பாற்ற மாட்டாது. அதனாலதான் இந்த ஆயத்துல கடைசியில பாருங்க, ஹத்தா இதா ஜாஅஹு அந்த காணல் நீர்க்க வந்த உடனே லம் யஜிதுஹு ஷைஅ எதனையும் அவன் காண மாட்டான், நீரிக்காது. ஆனால் அல்லாஹ் அவரிடத்தில் இருப்பான். அல்லாஹ் அவனுக்கான கூலியை பூரணமாக கொடுத்து விடுவான். எனவே ஓடி ஓடி வந்து இந்த காணல் நீர் பின்னால வாழ்க்கை முழுக்க ஓடிண்டே வந்து கடைசியில மூத்தாகும் போது அவனுக்கு விளங்கும், நான் காணல் நீர் பின்னால ஓடிக்கிறேன், ஒரு உண்மையை பின்னால ஓடல்ல. இந்த அவருக்கு அல்லாஹ் அவனுக்குரிய கூலியை அந்த நேரத்தில் கொடுத்து என்றதுதான் இந்த ஆயத்த பொருள் என்பது ஒரு விளக்கம். இந்த ஆயத்தில் சொல்லப்படுற ஒரு விளக்கம். பிழையான நம்பிக்கைகளை வாழ்பவர்கள் வெறுமனே காணல் நீரை பின்பற்றி ஓடுபவர்கள் தான் சொல்றதுதான் இந்த ஆயத்துல விளக்கம். இரண்டாவது ஆயத்து இந்த முழுமாத்தன் சொல்றது இறை நம்பிக்கை எதுவுமே அற்ற நிராகரிப்பார். இறை நம்பிக்கை எதுவும் இவங்கிட்ட கொஞ்சமான நம்பிக்கை இருந்து பிழையான நம்பிக்கை இருந்து பிழையான நம்பிக்கை. அப்ப அவங்களுக்கு இந்த அல்லாஹ் ஒப்புட்ட ரெண்டாவது உங்களோட நம்பிக்கை வெறும் காணல் நீர் ஒன்றுமே பயன் தரப்போறது அப்படி சொன்னதுதான் அந்த இங்க சொல்ல வந்த ரெண்டா இறை நம்பிக்கை அறவே இல்லாத இன்னொரு மாதிரி சொன்னா நாஸ்திகள் மொத்தமாக இறை நம்பிக்கை அற்றவர்களைத்தான் இந்த ஆயத்து இந்த வசனங்கள்ல சொல்லிச்சுது என்றது இந்த உருமா என்ற சொற்பிரயோகத்தினூடாக அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்தினான்னு சொல்லி இந்த தஃசீர் ஆசிரியர் சிலர் அபிப்பிராயம். அல்லது நான் இன்னொரு மாதிரி சொன்னால் சராப் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா உண்மைன்னு நம்பி நடப்போம். அப்படித்தானே தூரத்தில் பார்க்கிறது தண்ணி நினைக்கு தாவம் கூட வாழ்ந்தா நல்லாவே தண்ணியாத்தான் தெரியும். சொன்னாங்க தாகமே இல்லாட்டி பொறுப்படுத்த மாட்டோம். தூரத்துல தண்ணி தெரிஞ்சாலும் ஓட மாட்டோம். பின்னால தாகம் இல்லாட்டி ஓட போறோமா? ஓட போறது தண்ணி வந்து தெரியும் சுப்பிந்து. ஆனால் அந்த தாகம் மீந்தால் என்ன செய்யும்? தண்ணியாகவும் மீக்கிறான் தான் என்றாலும் ஓடும். அதானே தாகித்திருப்பவன் அதனை தண்ணீராக காண்பான் அல்லது நிலைப்பான் சொன்னது காரணம். அப்ப இங்கேயும் மனிதர்கள் எல்லாருக்கும் உலகத்துல எத்தனையோ வகையான தேவைகள் இருக்கு. எத்தனையோ வகையான எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளின் தேவைகளையும் நிறைய பேர் நிறைவேற்றிக் கொள்றது இல்லை. நிறைவேற்றுவதற்கு அதிகமான மனிதர்கள் ரைப நம்பிப்பார் இல்ல, நிறைய பேர் ரைப நம்பிப்பாங்க அல்லது பௌதீக அந்த சாதனங்களோட ரைப நம்புவார். அதிகமான மனிதர் சரியாவும் இல்லையா வருக. உதாரணமா நான் பெரிய ஒரு பணக்காரனாக மாறும் என்ற தாகம் நீங்க சொன்ன மாதிரி அசபூர்லம் ஆனுமா என்ற தாகம் நான் ஒரு பெரிய பணக்காரனாக மாறும் தாகம். இப்ப என்ன செய்வோம்? அதுக்கான வேலையெல்லாம் செய்வோம். அதுக்கான திட்டமெல்லாம் போட்டு காசு எடுத்து முதலிட்டு எல்லாம் செய்யும். அதோட துவாவும் கேட்கும், சரி காணிக்க முடியும். சரியா இல்லையா? செய்யும். நம்பிக்கைக்கு ஏற்ப மனுஷனுக்கு தெரியும் இந்த உலகத்துல ஏந்த பௌதீக அறிவு திறமைகளின் ஊடாக மட்டும் சாதிக்க. எனவே என்ன செய்யணும்? மனிதர்கள் இயல்பாக கை கொண்டே நம்புவார். இது மனிதர்கள ஒரு பொதுவான ஒரு போக்கு. இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு தான் அடுத்த உதாரணம் அவுக்கவுமா உதாரணம் அவங்க. சரியா? இவங்களுக்கு ஏதோ இந்த ஈசா இஸ்லாத்துல கேட்டால் அது புத்தர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வைத்து கட்டுவாங்களே இந்த மரத்துல அதை கட்டினால் அல்ல அந்த பகனையை பத்த வச்சால் எல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நிறைவேறும் சொல்லி அங்க போவாங்க. அதாவது முஸ்லீம்கள் எப்படியா நம்பிக்கை உள்ளாக்கள் அந்த கபறுகளுக்கு போயிட்டு
அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்து அல்லது காணிக்க போட்டு இப்படி எல்லாம் செய்வோம். இதான் கைபன்னு சொல்லும். கைப நம்பாத மனுஷன் சரியான குறவு. அந்த கருத்தை தான் நல்லா இங்க சொன்னான்னு நாங்க சொன்னோம். மனிதனுக்கு அந்த தாகம் இருக்கு, வாழ வேண்டிய தாகம், வாழ வேணும் தாகம். அந்த தாகத்தின் காரணமாக இந்த வகையான கடவுள் நம்பிக்கை அதுக்கு நல்ல ஒரு பலனை எனக்கு தருகின்ற அது பின்னாலும் ஒன்னா கடைசியில வழங்கும், ஒன்றுமே கிடைக்கல, கடைசியாக வழங்கும். இதுதான் அந்த சராபம். இரண்டாவது பாவத்திலே முழுமாத்தம் சொல்லுங்க. இவருக்கு அது ஒன்றுமே இல்லை. கைப பற்றி எந்த விதமான நம்பிக்கையுமே இவருக்கு இல்லை. பிறகு இவர் எப்படி வாழ்வார் என்றால் இருட்டுல வாழ், முழுக்க இருட்டுல வாழ். அப்படின்னா என்ன பொருள்? இவருக்கு வெறுமனே இருக்கிறது இவர அறிவு, இவர சாதனை, இவருக்கு இருக்கிற அந்த பௌதீக சாதனங்களும் அறிவும் மட்டும்தான் இவர் உலகத்துல சாதிக்கிறதுக்கான வசதி. தண்ட தேவைகளை, தண்ட தேட்டங்களை, தண்ட எதிர்பார்ப்புகளை இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு இவர் எதை பயன்படுத்தணும் என்றால் துவா கேட்கிறல்ல, கைபா அவர் நம்பிக்கை இல்லை. அவர் எதை பாதிக்கணும்? முழுக்க தன்னுடைய இந்த அறிவை, தந்த சாதனங்களை மட்டும்தான் அவர் பாதிக்கும். இப்ப அவருக்கு என்ன இருக்கும் என்றால் அவரை சுற்றி ஒரு பெரிய ஒரு இருட்டுதான் இருக்கும். இருட்டுல என்னது பாருங்களேன், எதிர்காலம் ஒரு இருட்டு. அது அவளுக்கே இல்லை. ஒரு நாள் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் ஒரு நாளும் அவளுக்கே. அதுதான் பெரியோடு இருட்டு. அந்த இருட்டுக்கு ஒரு சின்ன ஒளிதான் நம்பிக்கை. எதிர்காலம் எனக்கு நல்ல அமையும். அத இந்த விக்கிரகத்தின் ஊடாக சாதித்துக் கொள்ளேன், அல்லது காணிக்க போடுவதன் ஊடாக சாதித்துக் கொள்ளேன், அல்லது அந்த கபர் அடியில போய் பிரார்த்தனை செய்வதூடாக சாதித்துக் கொள்ளேன். இது பிள்ளையார் நம்பிக்கையா இருந்தாலும் அவருக்கு ஒரு வெளிச்சம், காணல் நீர் வெளிச்சம், ஒரு வகையான வெளிச்சம். சரியா? அதே மாதிரி நல்ல நம்பிக்கை உள்ளவனுக்கு அது நல்லொரு வெளிச்சம். இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு அறிவினால, எல்லாம் பெரிய ஒரு சக்தியால ஆளப்படுகிறது. அல்லாஹ்வினால ஆளப்படுகிறது. எனவே இந்த எதிர்காலம் எனக்கு சரி தெரியும். எப்படி தெரியும்? நான் இந்த பௌதீக ரீதியாக என்னுடைய அறிவை பாவித்து, சாதனங்களை பாவித்து பாடுபடுவதோடு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையை செய்து கொண்டு உழைத்தால் எனக்கு அது கிடைக்கலாம். கிடைக்காமல் போனாலும் கூட நான் கேட்ட துவாவுக்கும் நான் செய்த முயற்சிக்கு பலன் இருக்கிறது. இந்த உலகத்தின் அடுத்த உலகத்தில் பலன் இருக்கிறது. இப்படி தெளிவாகும். இந்த தெளிவு இல்லாதவர் தான் இவர் நூலுமார். அவருக்கு எதிர்காலம் முழுக்க வெறும் கட்டும் இருக்கு. இந்த உலகமும் அவருக்கு இருக்கு. இந்த உலகம் தான் என்னது கேட்டு அவருக்கு தெளிவான பதில் சொல்ல எல்லாமே கெஸிங் தான். நீ எப்படி தோன்றுத? நான் ஒரு பரிணாம வளர்ச்சியின் படி தோன்றும். இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது அதுக்கு நிறைய இந்த விஞ்ஞான ரீதியான சில உண்மைகளை சொல்லி பார்ப்பார். இந்த உலகம் அழியுமா அழியாதா? நீ சத்தத்துக்கு போறவங்க இந்த உயிருக்கு என்ன நடக்குது, ஆன்மாவுக்கு என்ன நடக்கிறது, இந்த கேள்வி எல்லாத்துக்கும் அவருக்கு நல்ல பதில்கள் இல்லை. எல்லாமே எடுகோள்களும் கெஸிங்களும் யூகங்களுமாகத்தான் அவர் முழுக்க இருக்கு. அவரோட வாழ்வு முழுக்க அவர் இருக்கிறார். உண்மையில வாழ்வு சேர்த்து சொல்ற மாதிரி மனிதன் வாழ்க்கை எப்படின்னால் ஒரு பெரிய ஒரு ஆழம் டீகின்னு வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த ஆத்துல ஆழம் ஒன்றும் தெரியும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இப்படி சின்ன சின்ன கல்லு விளைக்கும், சின்னதோ பெரியவோ மேலான தெரிஞ்சு சின்ன கல்லு விளைக்கும். நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த கல்லுல காலடி வச்சு ஈன வைக்க மாட்டீங்க. ஆழம் தெரியாதானே, ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லி விற்க மாட்டீங்க. அப்ப இந்த கல்ல காலை எப்படி இந்த கல்ல காலை இப்படி போகும். இடையில எல்லாம் பெரிய இருள், இதெல்லாம் தெரிய என்னத்தை இப்படித்தான் உண்மையில மனுஷன் வாழ்க்கை. அவளுக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன பகுதி. அந்த சின்ன பகுதிகளில் காண வச்சுதான் உலகத்துல உண்மையில வாழ்க்கை. இந்த பகுதியை பற்றி அவனுக்கு எந்த விதமான அறிவு உண்மையில அவனால சொல்ல தெரியும். அப்படித்தானே? இதன்படி இந்த அல்லாஹ்வுடைய ஒளி கிடைக்காதவன் இந்த பிரபஞ்சம்டா என்னது, மனுஷன்டா யாரு, நான் எங்க போறேன், இது பற்றி அறிவு எதுவுமே இல்லாதவன் கடுமையான ஒரு இருட்டுல தான் வாழ்வான். எனவே அவன் என்ன செய்வான், ஒரு நேரத்துக்கு கிழக்க நோக்கி போவான், பிறகு அது பின்னாண்டு கண்டு மறுக வடக்க நோக்கி போவான், பிறகு அது பின்னாண்டு கண்டு தெற்க நோக்கி போவான். பெரிய ரவுண்ட் அடிச்சாச்சு முதலாளித்துவம், திரும்ப கம்யூனிசம், திரும்ப பின் நவீனத்துவம், திரும்ப பின் நவீனத்துவம் கொண்டு வந்து
கேள்விப்படி பின் நவீனத்துவம் மறுபடிய 3 பின் சொல்லவர் பின் நவீனத்துவம் சொல்லவர் இப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சாச்சு. ஒரு நாள் பேர் இந்த இருட்டில இருந்து மீள மாட்டான். இருட்டிலிருந்து மேலே அவங்க அவனுக்கு அவனை பற்றியோ தன்னை சுத்திக்கிற பிரபஞ்சத்தை பற்றியோ மிக தெளிவான அறிவு வாரது சாத்தியம். மிகவும் தெளிவான அறிவு வாரது சாத்தியம். அந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹ்வுத்தாலா லுலுமாத் என்ற சொற்பிரயோகத்தை இங்கு பாருங்க. அதுலயும் குறிப்பா இது பாருங்க, இந்த சொல்ல நேரத்தோட பாதிச்சு ஆமாலுகும் பாதிச்சு ஆமாலுகும் கசராபில் அது சொல்ற. அதே மாதிரி பின்னால வசனத்திலேயும் அதே தானே ஆமாலுகும் கருளுமா அவங்க கருளுமாத்தினா ஆமாலுகும் கருளுமா அவனுடைய செயல்கள் கடும் இருளாக்கு அந்ததான் திரும்ப பாவிச்சு சொல்ல அதே சொல்லத்தான் அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு பிரயோகத்துல கருளுமாத்து சொல்ல. அப்ப 12 செயல்களும் அதாவது இந்த அறிவு பின்னணி இல்லாத அல்லது ஈமானிய ஒளி இல்லாத செயல்களும் இருக்காது என்ற உண்மையைத்தான் இந்த வசனம். நாங்க இப்ப உலகத்துல நாங்க வாழக்கூடிய நவீன கால உலகத்துல சாதிச்ச மாதிரி தெரியுது நிறைய விஷயங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய அந்த வாகன இதுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியும். அந்த ஒவ்வொரு சாதனமும் மனிதனுக்கு என்ன நன்மைகளை பயத்திருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு நன்மை செஞ்சிருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு தீமை செஞ்சிருக்கு என்று ஒப்பிட்டு பார்த்தால் இந்த குறிப்பிட்ட செயல்கள் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அந்த செயல்களால வந்த விளைவுகள் மனிதனுக்கு தீங்கு விளைவித்தது கூட மாதிரி தெரியும். அவனுக்கு தீங்கு விளைவித்தது கூட மாதிரி தெரியும். அவனோட கண்டுபிடிப்புகள் அவனுக்கு ஆயுதம் செய்யறதுக்கு கூட பயன்படுத்துவதை தவிர நல்லா வாழறதுக்கு பயன்படும். உதாரணமாக அவன் கண்டுபிடிச்ச ஆயுதங்களை பாவித்தால் உலகத்தை மிகவும் லேசாக அழிக்கும். அவன் கண்டுபிடிச்ச அந்த நன்மைகளை பாவிச்சு இந்த உலகத்தை செய்யலும் பார்த்தா செய்ய எத்தனையோ 1000 முரண்பாடுகளுக்குள்ளாலதான் நாங்க வாழ்ற இந்த நவீன கால உலகம் வாழும். ஆயிரக்கணக்கான முரண்பாடு, வல்லரசுகள் ஒரு பக்கம், இந்த வறுமை நாடுகள் இன்னொரு பக்கம், ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம், இங்க இருக்கிற ஆசிய நாடுகள் ஒரு பக்கம், ஆசிய நாடுகளுக்குள்ளால எத்தனையோ வகையான நாட்டு முரண்பாடுகள், சமூக முரண்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள் சொல்லி பாருங்களேன். 1000 முரண்பாடுகளோட உலகம். எனவே ஐக்கிய நாடுகள் சபை சமான சபை ஒன்று அமைச்சு வச்சாலும் சாதிச்சது ஒன்றுமே. இதைத்தான் அல்லாஹ் சொன்னால் ஆமானும் கசரா, அமானும் கசரா அதாவது கவுடுமா ஒன்று அது வெறும் காணல், பின்னால போனா ஒன்றுமே கிடைக்காது. அல்லது அது கடும் இருட்டு, எதையுமே வெளிச்சப்படுத்தி காட்டாது. தீர்வுகளை இதுக்கு என்ன தீர்வு, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று ஒரு நாளும் வெளிச்சப்படுத்தி காட்டு என்ற உண்மையைத்தான் இந்த 2 இந்த உதாரணங்கள் நூலாகவும் அல்லாஹ்வுத்தாலா சொல்ல வருகிறான்னு சொல்லி நாங்க சொல்றோம். எனவேதான் கடைசியா இந்த வசனம் முடிச்சிருக்குது, ஒமல்லம் எஜாலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். யாருக்கு அல்லாஹ்வுத்தாலா ஒளியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியுமே கிடைக்காது. அனுமதி அப்படி என்ன கருத்து? அல்லாஹ்வாக இந்த வழிகாட்டலை தராட்டி மனிதனாக இந்த வழிகாட்டலை தேடிக்கொள்ள முடியாது. மனுஷனாகவே இந்த வழிகாட்டல்களை தேடிக்கொள்ள முடியாது என்றுதான் இந்த வசனம். அப்ப இந்த இடத்துலதான் முன்னால நாங்க பார்த்தோமே அந்த சட்டங்கள், இந்த சூறால வந்த ஆரம்ப இந்த ஜினாவோடு சம்பந்தப்பட்ட, கதுபோடு சம்பந்தப்பட்ட, அல்லது இந்த அனுமதி கேட்டலோடு சம்பந்தப்பட்ட, பெண்களோட உடையோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்களை பார்த்தானே. அது மனிதன் காம உணர்வு அல்லாஹ் நெறிப்படுத்துவதற்கு சொன்ன சட்டம். பின்னாலே அதே மாதிரியான சட்டங்கள் இருக்கு. இந்த தெளிவு உலகத்துல மனிதன் வாழும் போது இந்த சட்டத்திற்கு ஒரு வாழ்ந்தால்தான் குடும்பம் அழகாக இருக்கும், சமூகம் அழகாக இருக்கும், முரண்பாடுகள் தோன்றாமல் இருக்கும் என்ற மனிதன் விளைக்கொள்வமாக இருந்தால் இந்த இறை ஒளி கிடைக்கும். இல்லாம போனா மனிதன் அதுக்கு வந்து சேருமா. பாருங்களேன், ஆண் பெண் தொடர்பு சம்பந்தமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் மனித அறிவு கண்டுபிடித்த உண்மைகள் எடுத்து பார்த்தா இன்னமும் எனக்கு வர இந்த ஆயத்து சொல்ற கருத்துக்கு இன்னமும் மனுஷன் பாருங்க. அப்படிதான் அது ஒரு பௌதீக தேவை மட்டும்தான் மனுஷன் சொல்றேன். சாப்பிடுற மாதிரி குடிக்கிற மாதிரி ஒரு பௌதீக தேவை இந்த காம உணர்வு. எனவே எப்படி தீர்த்து கொண்டாலும் பிரச்சனை என்றுதான் மனுஷன் இருக்கு. அதை சட்டமாகவும் ஆக்கியிருக்கிறார். எத்தனையோ வகையான பெரியான சட்டங்கள்லாம் அதை வச்சு உருவாக்கி சர்வதேச ரீதியாகவும் எல்லாம்
அதான் சொல்லிக் கொள்வார். எனவே யாருக்கு அல்லாஹ் அந்த ஒளியை காட்டது? ஒமல்லம் இல்லாஹுலகு நூறன் கமாலகும். இவ்வளவு தூரம் அறிவு தரத்துல உயர்ந்தும் கூட இந்த ஆயத்துகள்ல முன்னால ஆரம்பத்துல சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு மனிதன் இன்று வரை வர. எனவே அதன் விளைவாக வந்த சீர்கேடுகள் உலகத்துல நிறைய கூடும் தெரியும். பிறகு அதைத்தான் இந்த வசனத்துல ஒமல்லம் அல்லாஹுலகு நூறன் கமாலகும் நூர் இந்த ஆயத்தூடாக அல்லாஹ் சொல்ற. இப்ப நாங்க வருவோம் 40வது ஆயத்திலிருந்து 45வது ஆயத்து வரும். 40வது ஆயத்திலிருந்து 45வது ஆயத்து வரும். இப்ப நாங்க 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை பார்க்கணும். அதுலயும் நான் நேற்றோடு சொன்னது போல அதுல இருக்கிற அந்த சயின்ஸோடு சம்பந்தப்பட்ட அண்மை கால கண்டுபிடிப்புகளோடு சம்பந்தப்பட்ட பகுதிய ஒரு டியூப்ல இருந்து பார்த்துக்கொள்ள நான் விலகுபடுத்தினால் சும்மா லேட் ஆயிடும், நேரம் போயிடுச்சு. எனவே இருக்கிற விஷயத்தை மட்டும் இந்த விஷயத்தை மட்டும் நாங்க பார்ப்போம். எப்போ 41வது வசனம். இப்ப அந்த வசனத்துல 41வது வசனத்துல இந்த பின்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டால் ஞாபகமா பின்னாடி இருக்கிற வசனத்தை சேர்த்து பார்த்து கொண்டால் நேரத்தோட சொன்ன அந்த ஆயத்து 100 அதை பின்னால சொன்ன இந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பெறுவதற்கு பள்ளிகள் காரணமாக இருக்க வேண்டும் சொன்னவர். அந்த வழிகாட்டலை பெறாதவர்கள் காணல் நீர் பின்னால போனவர்கள் ஆவார்கள் அல்லது இருள வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். நான் சொன்னது அந்த மேல சொன்ன கருத்து. இப்ப சொல்ல வாரன் என்றால் இந்த வழிகாட்டலை, அதாவது அல்லாஹ்வுடைய ஒளி சொன்ன அல்லாஹ்வும் சமாவாசுகள் இந்த கருத்தை விளங்கப்படுத்துவதாகத்தான் இந்த நாங்க பார்க்கிற 5 வசனங்களும் இருக்கு. ஒரு மனிதன் இந்த அறிவு கண்களினால அல்லாஹ்வை காண முடியும், அறிவு கண்களினால அல்லாஹ்வை காண முடியும் என்ற உண்மையை விளங்கப்படுத்துவதுதான் உண்மையில இந்த 5 வசனம். அல்லாஹ் இந்த உலகத்துல மிகவும் தெளிவுவனாக இருக்கிறார். அதானே அல்லாஹ் நூறு சமாவாத்துகள் அர்த்தம் சொல்லுவோம். அல்லாஹ் இந்த உலகத்துல மிக தெளிவனாக இருக்கும். எதாவது தெரிவான்? அறிவு கண்களுக்கு தெரிவான். கண்ணால பார்க்கையிலாட்டியும் அறிவு கண்களுக்கு தெரியும். எவ்வாறு தெரிவான்? இந்த ஆயத்தில் அர்த்தம். அதனால நான் தொடங்குறது பாருங்க, இப்படியே குர்ஆன் தொடங்கு. அலம் தர நீ பார்க்கவில்லையான்னு கேட்கும். அலம் தர நீ பார்க்கவில்லையா? தெரியுமா? அதான் விளக்கு சொல்றத அலம் தர என்று ஸ்டார்ட் பண்ண. சரியா? அலம் தரன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அடுத்த வசனங்கள் நாங்க பார்த்தாது முதலாவது இதுல அடுத்த வசனங்கள் எல்லாத்துக்கும் வர முந்தி முதலாவது சொல்லுது, உலக பொருட்கள் எல்லாமே அல்லாஹ்வை துதி செய்து கொண்டும், சாதாரணமாக மொழிபெயர்த்தால் கடைச்சொல் பிரயோகமாக நாங்க மொழிபெயர்த்தால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருக்குது. எல்லா பிரபஞ்ச பொருட்களும் அல்லாஹ்வை தொழுது கொண்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டும் இருக்கின்றன என்று நீ உண்ட அறிவு கண்ணால காணி. அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருப்பதனை நீ அவதானிக்கவில்லையா, கவனிக்கவில்லையா? அப்படின்னு அல்லாஹ்வை காட்டுறது மட்டுமல்ல, அல்லாஹ்வை காட்டுறது மட்டுமல்ல, எல்லா பொருளுமே சொல்லு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். நேரடியா சொல்லு. இப்போ ஒரு பொருளை பார்த்து உதாரணமா ஒரு வச்சு கொடுக்கல, நீங்க ஒரு படம் ஒன்றை பார்க்குறீங்க. அப்ப அந்த படத்தை பார்த்துன்னு சொல்லிவிடுங்க, இது ஒரு நல்ல ஒரு ஓவியம் ஒன்று கீழ் இருக்கும், திறமையான ஒரு ஓவியம் ஒன்று தான் கீழ் இருக்கும் நீங்க முடிவுக்கு வாரி. அது புராணிக்கு அதே என்ன சொல்லு, அந்த ஓவியமே சொல்லுதோ என்ன கீழ்னதே வருதா? ரெண்டு வித்தியாசம் இருக்குதா? ஓவியத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது ஒரு சரியான திறமைசாலியான ஒரு ஓவியம் கீழ் இருக்கும். இந்த ஓவியம் சும்மா வந்து கேளா, ஆனா நீங்க விளங்குறீங்க, அதை நீங்க விளங்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்ல அப்படி அல்ல, ஓவியமே சொல்லுது என்ன இவர் தான் கீழ்.
அதான் நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளும் சொல்லுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் சொல்லி அல்லாஹ் இருக்கிறார். அந்த பொருள் காட்டுறதல்ல, பொருளை வச்சு நீங்க இது பின்னால் ஒரு அறிவு இருக்கணும், இது பின்னால் ஒரு சக்தி இருக்கணும் என்றது மட்டுமில்லை. கவனமா ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளும் வாயால சொல்லுது இந்த அல்லாஹ் ஒரு. அதான் இந்த அலம் தர அல்லாஹ் யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த் சொன்னதுக்காக. எனவே இது நேரடியாகவே சொல்லுவதாக இந்த ஆயத் சொல். இதுதான் இந்த ஆயத் சொல்ற ஆக முக்கியமான ஒரு கருத்து. அதாவது இந்த அறிவு எடுக்கிற முடிவு மட்டுமல்ல, நாங்க ஒரு பொருளை பார்த்து இதுக்கு படைப்பான ஒரு இருக்கணும், பின்னால் ஒரு அறிவு இருக்கணும், சக்தி ஒன்று இருக்கணும், நாங்க முடிவுக்கு வாரது மட்டுமல்ல. அது நாங்க வார என்ன சொல்லுவோம், முடிவு தானே, முடிவல்ல, முடிவு மட்டுமல்ல, முடிவு தான். ஆனா முடிவை விட அந்த பொருளே சொல்லுது. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யறது கேட்குது யாரு அல்லது கண்ணுக்கு. அல்லாஹ் சொல்றாரு அந்த அந்த பொருட்கள் தஸ்பீஹ் செய்யறது உங்க கண்ணுக்கும் காதுக்கும் கேட்கலையா? அந்த அல்லாஹ் அலம் தர நீ பார்க்கலையா? அன்னல்லாஹ் யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இதுல செய்ய வரலாம கொஞ்சம் சொல்றேன், அவசரமா போங்க பார்த்து நின்றார். இது பாருங்க, இந்த அரபு இலக்கணத்துல உங்களுக்கு தெரியும், இந்த மண் என்ற சொல் உயர்த்தினே குறிக்கும். மான்னு சொன்னாத்தான் அஹ்ரு, மாவை பாவிச்சாத்தான் அஹ்ரு. ஆனா இங்க எல்லாரும் கருத்துப்படி, இந்த தப்சீர் எழுதின அவ்வளவு பேர் கருத்துப்படி, பின்னால் இருக்கிற ஆயத்தின் கருத்துப்படி, பின்னால் வர ஆயத்தின் கருத்துப்படி, முத்தைரு சாஃபாத்தின் குழு கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹு வர எல்லார ஆயத்தின் கருத்துப்படி இந்த மண் உயர்தினைக்குரியதல்ல. எல்லாத்தையும் இருக்கு, உயர்தினையும் இருக்கு, மக்களையும் இருக்கு. பொதுவா எல்லாத்தையும் சொல்லு, வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்து பொருட்கள் எடுக்க சரியா? வேற அப்ப மண் என்று பாவிச்ச தஸ்பீஹ் என்ற சொல் இருக்கிறது. தஸ்பீஹ் ஒரு உயர்தினைக்குள்ள சொல்தானே, விளங்கி சொல்றது தானே தஸ்பீஹ் சொல்றாரு, ஸலாத்தன் சொல்ற உயர்தினைக்குரிய சொல்தானே. எனவேதான் அல்லாஹ் இங்க மண் என்று பாவிச்சு மான்னு சொல்ல வந்து அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அங்காலே எல்லாம் தூர போக தேவையில்ல, அது போதும் நினைக்கிறேன். ஓ அதுவும் இருக்கு. அதாவது இந்த இங்க சொல்ல வார அந்த அந்த இடத்தை வச்சு நாங்க பார்த்தோம், அந்த ஆயத்துல பின்னால முன்னாடி இருக்கிற இடத்தை வச்சு பார்த்தால் அங்க பொருத்தமா இருக்கு மாடு. அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல நாங்க எடுத்து பார்க்கும் போது அந்த இடங்கள்ல மாடு சொல்ல பொருத்தமா இருக்கு. இங்க இப்ப சொல்லிக்கொண்டு வந்து இதுதானே இந்த மூமிங்களை பத்தியும் காவிர்களை பத்தியும் அவங்களுக்கான உதாரணங்களை பத்தியும் அப்படித்தான் சொல்லி கொண்டு வரும். எனவே அவங்களுக்கு வழங்கப்படுத்துற நேரத்தில் ஆக பொருத்தமான பிரயோகம் மீன மாவரோ மண் அடுப்பு. எனவேதான் இங்க மண் மண் பாவிச்ச காரணம். அந்த வேற இடங்கள்ல நீங்க அதுக்கு அங்காடி இருக்கிற முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற ஆயத்துல எடுத்து பார்த்தா மாண்டு சொல்லி போட்டு அதங்க. சரிப்ப இந்த நாங்க வருவோம், இந்த தஸ்பீஹ் என்னது அல்லது ஸலாத் என்னது என்ற ரெண்டு அபிப்பிராயங்கள் இருக்கு. ஒரு அபிப்பிராயம் இது அல்லாஹ் கட்டுப்படுறத சொல்றதுக்கு தான், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன சொல்றதுக்கு தான் இது சொல்ல பாவிச்ச ஒரு அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்துக்கு இந்த பலன் போதா? ஏனென்றா ஸலாத் என்று சொல்லும் இருக்குதான, தஸ்பீஹ் மட்டும் இல்ல, ஸலாத் என்று சொல்லும் இருக்கு. இரண்டாவது சூரத்துல் இஸ்ரான் ஒரு ஆயத் வருது, وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُ. எல்லா பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, ஆனால் உங்களுக்கு அந்த தஸ்பீஹை விளங்கலான்னு வரும். தஸ்பீஹ் என்று சொல்லுவோம் கட்டுப்படுறது மட்டும் கணக்கா இந்த விளங்கேடு நல்லா அப்படிதான் விளங்கேடு தானே. கட்டுப்படுற எல்லாருக்கும் தெரியுதானே, இந்த வானத்துல பூமியில் இருக்கிற பொருட்கள், தாவரங்கள், நட்சத்திரங்கள், பூவுகள் எல்லாம் அல்லாஹ்வை கட்டுப்படுறது மனித அறிவுக்கு நல்ல தெளிவா விளங்கும். அவை செய்கின்ற தஸ்பீஹ உங்களால புரிஞ்சு கொள்ளையலாம், விலையும் கொள்ளையலான்னு சொன்னால் அப்பவே அப்பவே இங்கு சொல்ற இந்த தஸ்பீஹ் என்று சொல்லும் ஸலாத் என்று சொல்லும்
உண்மையாகவே சலாத்தும் தஸ்பீஹ் இல்லை. உண்மையாகவே சலாத்தும் தஸ்பீஹ் இல்லை. ஆனா எங்களுக்காக அவ்வளவு தூரம் தெளிவாக விலையும் கொள்ள கஷ்டம். அப்படி இருக்கேனும் என்று விலையும் கொண்டிருந்தாலும் தெளிவாக விலையும் கொள்ள கஷ்டம் சொல்றது இன்னொரு அபிப்பிராயம். இப்படி 2 அபிப்பிராயங்கள் அந்த ஆயத்தை பொறுத்தவரை. அடுத்த ஆயத்தை அதோட சேர்ந்த இந்த சொல் கொஞ்சம் வித்தியாசமான சொல். எனக்கு விளங்குற மட்டுக்கு நாங்க அதை விளங்குறதுக்கு பார்ப்போம். ஏன் அம்மா இதை சொன்னாங்க? இந்த பொதுவா தானே சொல்லிருக்கு, எல்லாத்தையும் பொதுவா சொல்லுது. அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களிலே பூமியிலே இருக்கிற எல்லாம் அவனை துதி செய்கின்றன. பின்னாலேயும் அதே மாதிரி குல்லு கத் அலிம தஸ்பீஹஹு ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, எல்லாமே எப்படி தொழுகிறது எப்படி தஸ்பீஹ் செய்யறதுன்னு சொல்லி அறிந்தவையாக இருக்கின்றன என்று பொதுவா சொல்லிட்டு இடையில ஏன் இந்த தைரு சாப்பாத்தின் பறவைகள் தங்களுடைய இரவுகளை விரித்தவையாக தஸ்பீஹ் செய்கின்றன. தைரு சாப்பாத்தின் ஏன் இத தனிய பறவையை சொல்லணும் என்ற ஒரு சிக்கலான ஒரு கேள்வி இருக்கு. அதை நாங்க லேசா சொல்றதுக்கு பார்க்க அல்லாஹ் ஆலம் இது காரணமாக இருக்கேனும் இந்த பறவையில் இருக்கிற ஒரு விசேஷமான தன்மை காரணமாக இருக்கு. அப்படி என்ன சொல்ல வார்கள் பாருங்க, மனிதன் ஆரம்ப காலத்துல மனிதன் பிரயாணத்துல அவன் தந்த பிரயாணத்தை வேகப்படுத்துவதற்கு பல சாதனங்களை கண்டுபிடித்துக் கொண்டே வந்தான். ஆரம்பத்துல மிருகம், திரும்ப கரத்தை, திரும்ப அப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடித்துக் கொண்டே வரும். அதுல ஒரு கட்டத்துல கப்பலையும் கண்டுபிடிச்சான். கடல் கடந்து பிரயாணம் செய்ய முடியும், கப்பலையும் கண்டுபிடிச்சான். கப்பல் கண்டுபிடிச்சது மிகவும் பழசு, மிகவும் பழைய காலத்திலே மனுஷன் கப்பலை கண்டுபிடிச்சான். கப்பலை கண்டுபிடிச்சதுனாலதான் நாடுகளுக்கு இடையில தொடர்பு போகுது, இல்லாட்டி தொடர்பே இல்லாம போய் மனிதன் ஆக கடைசியா கண்டுபிடிச்சதுதான் பறக்கு. பூமிக்கு மேல பறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது 19ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முந்தி மனிதனால கடைசி வரை அதை விளங்கலாம். எப்படி மேல பறக்கிறது? கப்பலை கண்டுபிடிச்ச, கடல்ல போறதுக்கு கண்டுபிடிச்சாலும் கப்பலை கண்டுபிடிச்சத இந்த விமானத்தை கண்டுபிடிச்சதான் அது மனுஷன் ஆக கடைசி கண்டுபிடிக்கும். அதோட மனுஷன் அந்த பிரயாணம் செய்யற வேகமும் எத்தனையோ 100 மடங்கு கூடும். சரியான மாதிரி மிச்சம் வேகமா கூடும். அது காரணம் விமானம். அப்படிதான் கடைசியா கண்டுபிடிச்ச. ஆனா அத பறவை மிச்சம் லேசாச்சு. அந்த வேலைய மனிதனுக்கு இப்போ 19ஆம் நூற்றாண்டு வித்த மனுஷனுக்கு பறக்கலுமாய். பறவை அப்படி அல்ல, மிச்சம் இலகுவா இருக்கு. இந்த புவியீர்ப்பு சக்தியை கடந்து நாங்க போவோம், அப்பதான் பறக்க. நீண்ட நேரம் பறக்கிறாரு அவ்வளவு சக்தியும் இந்த விமானத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தியும் நீண்ட நேரமா வானத்தில் ஈக்கிறது. ஒரு 4 மணி நேரத்துக்கு வானத்தில் ஈக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு சக்தியும் போகும். ஆனா பரவாத சும்மா நாங்க பார்த்துட்டு லேசாச்சு. புவியீர்ப்பு சக்தி எல்லாம் கடந்து போய் நீண்ட தூரத்துக்கு போய் பரு மிச்சம் இலகுவாக அது செய்யுது. ஆனால் நாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரை வர வேண்டும். ஆனா கப்பல்ல கண்டுபிடிக்கிறது மிச்சம் இலகுவா கண்டுபிடிக்கும். உண்மைதானே? இந்த உண்மையின் காரணமாகத்தான் குர்ஆனோட கொஞ்சம் தச்சுள்ளாக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆயத்து நிறைய இடங்கள் இருக்கு. பயிர சொல்ற பறவையை சொல்ற இந்த ஆயத்து பல இடங்கள குர்ஆன் இருக்கு. எனக்கு இப்ப ஞாபகம் வருது எந்தெந்த இடம் சொல்லி பல இடங்கள குர்ஆன் இருக்கு. இந்த கருத்தை உணர்த்துவது, அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பிடத்தை படைச்சிருக்கு. பூமியில் இருக்கு. சூரத்து முல்க் இன்னும் சில இடங்களே இருக்கு. இப்ப ஞாபகம் வருது இல்ல, திரும்ப திரும்ப பல இடங்கள்ல குர்ஆன் சொல்லிக்காரு. என்ன உணர்த்த வருவது என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பிடங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. எல்லா படைப்பிடங்களும் பூமிக்கு மேல வாழும், வானத்துல பறக்கல இருக்கு. மனிதன் கூட அவ்வளவு அறிவெல்லாம் கொடுக்கப்பட்டும் 19ஆம் நூற்றாண்டுல அது செய்ய எழுப்பாய். அதன் பிறகு மனிதன் அந்த முன்னேற்றம் மிச்சம் கூடுது, சரியான மாதிரி கூடுது. வானத்துல பறக்கிற ஆற்றல் இருந்தால் யுத்தமும் கூட வெல்றது மிச்சம் கூடும். விமானப்படை தான் பயங்கர, அப்படிதான் தரைப்படையை விட விமானப்படை தான் பயங்கரம். எவ்வளவு பயங்கர தரைப்படையை வச்சிருந்தாலும் விமானப்படை ஒன்று இருந்தால் லேசா விஷயத்தை முடிச்சிரு. நிறைய வெற்றிகளை யுத்தங்களை சாய்ச்சி கொடுக்கறதுக்கு விமானப்படை ஒரு மிகவும் முக்கியமான காரணம் சொல்ல தேவை.
அப்ப இந்த கருத்து எல்லாம் இப்ப எங்களுக்கு இப்பதான் புரியுது. எல்லாரும் அல்லாஹ் தைரு சாஃபாத்தின் சொல்றதுக்கு இந்த பின்னணி ஒரு முக்கியமான காரணம். அந்த பறவையும் கூட வித்தியாசமான சிருஷ்டியா இருக்கிறது. எல்லா அந்த அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் எல்லாத்திலையுமே ஒரு வித்தியாசமாக இருக்கிற சிருஷ்டியான இந்த பறவையும் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. வானத்துல நின்றுகும். அப்படிதான் சொல்லி தைரு சாஃபா இறக்கைகளை விரித்த வண்ணம் இந்த வானத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் வித்தியாசமான தன்மையின் காரணமாகத்தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லு. திரும்ப கடைசியா இந்த ஆயத்து பாருங்க, வல்லாஹு அலீமுன் பிமா யஃஅலு என்ற அந்த வசனத்துக்கு இந்த மேல இருக்கிற அந்த கருத்துக்கு மேல மேல சொன்ன கருத்துக்கு மேல என்ன உறவு? நாங்க நேரத்தோடு சொன்னது மாதிரி இந்த மனிதனை தவிர அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் எல்லாம் மனிதனை தவிர உள்ள அல்லாஹ்வுடைய எல்லா சிருஷ்டிகளும் இயல்பாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வுக்கு தாயத்தின்படி முன்னாடி இருக்கிற ஆயத்தின்படி அலம் தர அல்லாஹ் யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அதாவது மனித அந்த படைப்பினங்கள்ல இயல்புலேயே அந்த அல்லாஹ்வை தொழுகிறதும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதும் கண்டிப்பா இருக்கு. மனுஷன் மட்டும்தான் அது வித்தியாசம். அப்படிதான். அதாவது சேர்ச்சி ஒன்று இருக்கு மனிதன் இயல்புலேயே இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவன் இருந்தாலும் அவன் அல்லாஹ்வை தொழாமலும் தஸ்பீஹ் செய்யாமலும் இருக்கு. செய்வோம் செய்யாமல் இருக்கும். சரியா? இந்த கருத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா வல்லாஹு அலீமுன் பிமா யஃஅலு ஏன்னா மற்ற எல்லாமே அல்லாஹ் துதிசைத்தான் இருக்குது. மனிதன் மட்டும் வித்தியாசப்படுற மனிதன் ஏனைய படைப்பினங்களை விட முழுக்க முழுக்க வேறுபட்டு. எனவே மனிதன் இந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாத, அல்லாஹ்வை தொழாத, அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழாத இந்த போக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதன் அப்படி படைக்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு அது தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு அவன் வேறுபட்டு போகல என்ற உணர்த்தும், இந்த கருத்தை உணர்த்தும். எனவேதான் வல்லாஹு அலீமுன் பிமா யஃஅலு சொல்றோம். இன்னொரு மாதிரி சொல்லுவோமே, அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோமே. அதாவது இப்ப நாங்க மனிதன் இந்த பூமியில சீர்கேடுகள் செய்தால், அநியாயங்கள் செய்தால், தீமைகள் செய்தால் இது பிரபஞ்ச ஒழுங்குக்கும் முழுக்க முழுக்க முறை. அல்லாஹ்வுடைய பிரபஞ்ச ஒழுங்குன தஸ்பீஹும் ஸலாத். அப்படித்தானே? எல்லா மனிதனை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருக்கும். மனிதன் மட்டும் இப்படி செய்யும். நிறைய சீர்கேடுகளை, அநியாயங்களை, தீமைகளை நிறைய செய்யும். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு தான் வெளில போயிட்டானா அந்த கருத்தை உணர்த்தும். பிரபஞ்சம் இருக்கிற அவ்வளவு சிருஷ்டிகளும் அல்லாஹ் கட்டுப்பாட்டு இருக்கிற எல்லாம் எங்களுக்கு விளங்கு. கட்டுப்பட்டு அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து தொழுது எல்லாம் செஞ்சுட்டின்னு விளங்கு. மனிதன் பார்த்தா மட்டும் வெளியில போன மாதிரி இருக்கு. அளவு மனிதனும் இந்த வித்தியாசமான இந்த முழு பிரபஞ்ச ஒழுங்குகளுக்கு ஒரு வித்தியாசமான வெளியில போற மாதிரி. உண்மையில அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்கு அது தெரியும். மனிதன் செய்யற இந்த மாதிரி மோசமான வேலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த கருத்தை உணர்த்தும். எனவேதான் வல்லாஹு யஅலமு அலீமுன் பிமா யஃஅலு என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள். சரி, இது இந்த ஆயத்தை சொன்ன முதலாவது கருத்து. அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த் கருத்தை விளங்கப்படுத்துறது மொத்தமா சொன்ன கருத்து. இப்ப வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வ இலல்லாஹில் மஸீர். அப்ப இந்த கருத்தை, அதாவது நேரத்தோட சொன்ன அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை தொழுகுது, மனிதர்கள்ல பலரும் அப்படி செய்கிறார்கள். ஒரு சாரார் இந்த சுதந்திரத்தின் அல்லாஹ் கொடுத்த சுதந்திரத்தின் காரணமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இந்த கருத்தை அல்லாஹ் இன்னொரு பக்கமாக விளங்கப்படுத்தினதுதான் இந்த ஆயம். என்ன அல்லாஹ் சொல்ல வாரான் என்றால், இந்த பொருட்கள் அல்லாஹ்வுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஆளுகையும் அல்லாஹ்வுடைய கைதான். இது மட்டுமல்ல, வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், இவை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தஸ்பீஹ் செய்து வாழுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் அவையும் இருக்கு.
மனிதனை பொறுத்தவரையில வயலல்லாஹில் மசீர், கடைசியில அல்லாஹ்விற்கு தான் திரும்பி போவார். ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்ச ஒழுங்குகளுக்கு முரணாக வாழ்ந்ததன் காரணமாக அவர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே சொல்லல. ஒரு நாள் அல்லாஹ்விற்கு தான் திரும்பி போவார். அந்த கருத்தை உணர்த்தத்தான் அல்லாஹ் தஆலா வயலல்லாஹில் மசீர் இந்த வசனம் சொல்ல. சரி, இப்ப அடுத்து வார வசனம் எல்லாம், அதாவது 43, 44, 45 இந்த அவ்வளவு வசனங்களும் இந்த கருத்துக்கு சொன்ன உதாரணம். அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவையாக, தஸ்பீஹ் செய்தவையாக இந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாம் காணப்படுகின்றன என்ற இந்த கருத்துக்கு சொன்ன உதாரணங்கள் தான் அடுத்து வார வசனங்கள். அப்ப அந்த 43, 44, 45 3 வசனங்கள்லையும் இங்கால வார அந்த அண்மை கால கண்டுபிடிப்புகளோடு சம்பந்தப்பட்ட பகுதியை நீங்க பார்த்துக்கணும். அந்த டியூட்ல மற்ற நான் சொல்லி முடிக்கிறேன் லேசா சுருக்கமா. ஒன்று மழை. இது 3 விஷயத்தையும் இந்த 3 ஆயத்தும் 43, 44, 45 இந்த 3 ஆயத்தும் இந்த 3 விஷயங்களையும் சொல்லு. மழை பொழிதல 2 வகையாக சொல்லு. ஒன்று அது இந்த வளர்ச்சிக்கு அல்லது வளத்துக்கு காரணமாக அமையும், அல்லது அழிவுக்கு காரணமாக அமையும் என்று 2 மாதிரி இந்த ஆயத்து மழை பொழிகளை சொல்லுது. அதாவது அந்த வார அந்த 2வது துண்டு وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مِنْ جِبَالٍ فِيهَا مِنْ بَرَدٍ என்றது இந்த ஐஸ் மழை பொழிவு. ஆலங்கட்டியாக அல்லது ஐஸாக மழை பொழிகிற நேரத்தில், மழை ஐஸாக பொழிகிற நேரத்தில் அழிவு காரணமாக இருக்கும், தாவரங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்றதான் அந்த ஆயத்து சொல். அதாவது குறிப்பிட்ட அளவு 15 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேகங்கள் போனால் குறைஞ்சது இந்த அளவு தூரத்துக்கு மேகங்கள் போனால், மேகம் 1-2 மலைகள் மாறி ஆயிட்டால் அதுல உருவாக்குற அந்த மலை துளி ஐஸ் கட்டியாக மாறி ஓரளவு பெரிய ஐஸ் கட்டியாக இருக்கும். அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியாக இருக்கும். அது அப்படியே மழையாக பொழிந்தால் இப்ப அது ஒரு அழிவு காரணமாக இருக்கும். அதான் அந்த وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مِنْ جِبَالٍ فِيهَا مِنْ بَرَدٍ இந்த ஆயத்துக்கான பொருள். இந்த ஜிபால் என்ற சொல் அந்த மேகங்களோட அமைப்பை சொல்றதுக்காக அல்லாஹ் சொன்னார். மலைகள் தான் நேரடி பொருள். மேகங்கள் மலைகள் போன்று தோணும். பிளைட்ல போனாக்களுக்கு தெரியும், மலைகள் மாறி மேகங்கள் தெரிந்தது பிளைட்ல இருந்து நல்ல அழகா பார்க்கு. அப்ப அதைத்தான் அந்த ஜிபால் என்ற சொல் எங்களுக்கு காட்டு. அதுக்கு முன்னால் இருக்கிற ஆயத்து அலம் தர அன்னல்லாஹ யுஜ்ஸி ஸஹாபன் சும்ம யுஅல்லிஃபு பைனஹு. அதாவது காற்று மேகங்களை படிப்படியாக திரட்டி ஒன்றுக்கு மேல் ஒன்று குவிக்கின்ற நிலைக்கு வரும். குவித்தால் அது குளிர் அடைந்து மழை துளிகளாக மாறி மழையாக பொழியும் என்ற உண்மையைத்தான் அந்த ஒரே செயற்பாட்டின் ஊடாக வளத்துக்கும் அழிவும், வளம் பெறவும் காரணமாயிருக்கும், அழிவுக்கும் காரணமாயிருக்கும், 2 நிலைகளுக்கும் காரணமாயிருக்கும் என்ற கருத்தை தான் அல்லாஹ் தஆலா அந்த 43வது வசனங்கள்ல சொல்லியிருக்கு. 44வது வசனத்துல இந்த யுகல்லிபுல் லைல வன் நஹார் அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் மாறி மாறி திரும்ப திரும்ப வர செய்கிறார். அந்த ஆயத்து எங்களுக்கு காற்று மேல சொன்ன அந்த மழை பொழிதல் அல்லது காற்று இந்த மேகங்களை குவித்தல் இந்த செயற்பாட்டுக்கும் இரவு பகல் மாறி மாறி வாரது சூரிய ஒளிக்கும் காற்று வீசுவதற்கும் நெருங்கின தொடர்பு விளங்கப்படுத்த தெரிஞ்ச விஷயம் தானே. நெருங்கின தொடர்பு. எனவே அல்லாஹ் தஆலா அடுத்த பகுதியில ஒரு யுகல்லிபுல் லைல அன்னஹார் இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறார் என்ற கருத்து சொன்ன. கடைசியா இப்ப சொன்னது நீர். கடைசியா இந்த இப்ப பார்த்து கொண்டு வந்தது மழை பொழிதல் தான். தண்ணி நீரைத்தான் சொல்லி கொண்டு வர. அந்த மழை பொழிதல் செயற்பாடு எவ்வாறு நடக்கிறது என்று சொல்லும் போது காற்று மேகம் 2ம் காரணம் சொல்லும். அந்த காற்று உருவாவதற்கும் காற்று வித்தியாசமாக அடிப்பதற்கும் மேகங்கள் திரட்டப்படுவதற்கும் இரவு பகல்
ஒளியும் வெப்பமும் காரணமாக இருக்கும் என்ற கருத்து சொன்னதுக்கு இரண்டாவது. மூணாவது சொன்ன உயிரினங்களின் தோற்றத்துக்கும் தண்ணீருக்கும் இடையில ஏற்கனவே சொன்ன நீருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. அதான் இந்த கடைசியாக வந்த வசனம். அதாவது வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மின்மா, அல்லாஹ் அனைத்து உயிரினங்களையும் தண்ணீரினால் படைத்தான் என்ற இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது நாங்கள் ரெண்டு மாதிரி விளக்கம் சொல்றோம். ஒன்று, ஒரு நீண்ட நெடுங்காலம் பூமியில உயிரினங்கள் கடல்ல தான் உருவாக்கியது என்றது ஒரு கருத்து. கடல்ல தான் உண்மையில 3400 மில்லியன் வருடங்களாக உயிரினங்கள் கடல்ல, பிறகுதான் இந்த நிலப்பகுதிகளில் உயிரினங்கள் உருவாகும். எனவே அல்லாஹ் தஆலா நீரில் இருந்துதான் உயிரினங்களை படைத்தான் சொல்றதுக்கு அது ஒரு கருத்தாக நான் போனேன். இரண்டாவது, உயிரினங்கள்ல எந்த உயிரினத்தை நாங்கள் எடுத்தாலும், மனுஷனோ தாவரமோ மிருகமோ எதை எடுத்தாலும் நீர் பகுதி தான் மிச்சம் கூடும். மனித உடம்புல ஒரு வயது வந்த மனிதன், ஒரு பருவ வயது அடைந்த ஒரு மனிதன் உடம்புல 71% நீர். அப்ப சின்ன ஒரு பகுதி நீர் அல்லாத போகுது. சில மாதங்களை கொண்ட ஒரு குழந்தையிட உடம்புல 93% நீர், 7% ஏழை போகுது. மனித ரத்தத்துல 80% மேல் நீர். இன்னொரு சின்ன ஒரு பகுதி அது எல்லாம் இருக்கும். ரத்தம் தான் மனிதனுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக அமையும். சுவாசத்தை கூட கொண்டு போறதுக்கு காரணமாக தாவரங்கள் பலவற்றிலேயும் மிருகங்கள் பலவற்றிலேயும் 90% நீர். இந்த பின்னணியில்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை வஹலக குல்ல தாபத்தின் மின்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்க வேண்டும் அப்படிதாக சொல்லலாம். இரண்டாவது சொல்லலாம், நிறைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் நீராலதான் நடக்கும். சுவாசமும் சரி, சமிபாடு அடைகிறதும் சரி, அல்லது உடம்புல இருக்கிற கழிவு பொருட்களை அகற்றுவதும் சரி, இந்த செயற்பாடுகள் எல்லாம் நீரோடு சம்பந்தப்படும். இந்த பின்னணியில தான் மனிதனே நீரால் ஆகியவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லி இருக்கலாம். எனவே முரண்பாடு அல்ல. வேற இடங்கள்ல குர்ஆன்ல மனிதனை மண்ணால படைத்தேன்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். முரண்பாடு அல்ல. உண்மையில அல்லாஹ் இங்க சொல்ல வர மனிதன் படைக்கப்பட்ட பொருட்கள்ல முக்கியமான ஒரு பகுதி இந்த நீர் என்ற உண்மையைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை சொல்லுவார். திரும்ப மனித இந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல வகை வகையானவைகளை என்றதை அல்லாஹ் தஆலா இங்க சொல்ற. ஊர்வன ஒமின்ஹும் மன் யம்ஷி அலா பத்னிஹி என்று சொல்ற. ஊர்வன, பிறகு 2 காலால் நடந்து திரிவன பறவை, திரும்ப 4 கால்களால் நடந்து திரிபவைகள் என்று அல்லாஹ் தஆலா இப்படி பல வகையான உயிரினங்களை படைத்து பரப்பி விட்டிருக்கிறார் என்ற உண்மையைத்தான் இந்த வசனங்கள் சொல்றோம். பிறகு மேல நாங்க சொன்னதிலிருந்து மழை பொழிதல் சொன்னதிலிருந்து உயிரினங்கள தோற்றம் வரை உள்ள பகுதியை பார்த்தால் ஏறத்தாழ ஒன்றோடொன்று ஒற்றுமைப்பட்ட ஒன்றிலிருந்து ஒன்று உருவாது. அந்த தொடர்ல வந்த கருத்தாத்தான் அதை நாங்க பார்ப்போம். நீர் என்ற தொடங்கி கடைசிக்கு உயிரினங்களோட தோற்றம் வரை பார்த்தால் நீர் தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது. இந்த கருத்து அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களூடாக உணர்த்திக்கார். எனவே இந்த ஆரம்பத்தில் சொன்ன அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்ற இந்த வசனம் உண்மையில அந்த வசனத்துக்கு உதாரணமாகத்தான் இந்த அவ்வளவு செயற்பாடு மழை பொழிதலிருந்து கடைசியா இந்த உயிரினங்கள் உருவாக்கும் வரை தோற்றம் வரை நாங்க பார்த்தால் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் ஏற்ப இயங்குகின்ற உண்டாக நாங்க காண முடியும் என்ற உண்மையைத்தான் இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லும். இதை முடிக்கும் போது 46வது வசனத்துல ஏற்கனவே சொன்ன ஒரு வசனத்தோட முடிச்சு, ஏற்கனவே பலமுறை அந்த வசனத்தோட லக்கது அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத்தின் வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். நாங்கள் மிகவும் தெளிவுபடுத்துகின்ற வசனங்களை இறக்கி இருக்கிறோம். சட்டங்கள் எப்படி சட்டங்களை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் எவ்வாறு மிக தெளிவான வசனங்கள் இறக்கி வைத்தானோ அதே மாதிரி அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை விளங்கப்படுத்துவதற்கு மிக தெளிவான வசனங்கள் அல்லாஹ் சொன்னான். ஏற்கனவே சொன்ன வசனங்கள்ல நாங்கள் காணோம்.
திரும்ப இதை முடிச்சிருக்கிறது அதே கருத்து அல்லாஹ் யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். அதாவது இந்த படைப்பின உண்மைகளை, இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட உண்மைகளை பார்க்கிற யாரும் நேரான பாதைக்கு போய் சேரும் என்ற உண்மையைத்தான் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம் இந்த வசனம் காட்டும். நாங்க அதோட நிப்பாட்டு